பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள வடுவூர் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ராமநவமி பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. கொடிமரத்திற்கு மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவிய பொருட்களால் அபிஷேகம் செய்து உற்சவ கொடி ஏற்றப்பட்டது. அப்போது ஸ்ரீ கோதண்டராமர் வில்லேந்திய திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் ஆலயத்தின் பிரகாரத்தினை வலம் வந்த ஸ்ரீ கோதண்டராமர் அங்குள்ள ராமர் மண்டபத்தில் எழுந்தருளியதை தொடர்ந்து சுவாமி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ராமநவமியை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலில் சேது மாதவர், லட்சுமி நாராயணன், லட்சுமி நரசிம்மர் சுவாமிகளுக்கு ராமநவமியை முன்னிட்டு பால், பன்னீர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து நெய்வேத்தியம் படைக்கப்பட்டு லட்சுமி நாராயணன் மற்றும் லட்சுமி நரசிம்மருக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர். தருமபுரி மாவட்டம் எஸ்வி ரோடு பகுதியில் உள்ள அபய ஆஞ்சநேயர் கோயிலில் ராமநவமி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அபய ஆஞ்சநேயருக்கு வாசனை திரவியங்களால் அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சீதாராமர் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவின் 4ஆம் நாள் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. வாசனை திரவியங்களால் சுவாமிக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விநாயகர் மற்றும் வீரபாகு ஆகியோருக்கு வெள்ளி கவசமும், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு தங்க கவசம் மற்றும் தங்க காசு மாலை அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வெள்ளி நாக வாகனத்தில் சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளி கோயில் உட்பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே மீனச்சல் கிராமத்தில் பழமை வாய்ந்த குறிஞ்சேரி பகவதி அம்மன் கோயில் குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்கள் மீது ஊற்றி அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் உள்ளூர் மாவட்ட மக்கள் மட்டுமின்றி கேரள மாநிலத்தில் இருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் ரங்காபுரத்தில் மிகவும் பழமையான கோதண்டராமர் ஆலயத்தில் ராமநவமியை முன்னிட்டு ஸ்ரீராமர், சீதா தேவி, லட்சுமணருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தி மலர் மாலைகளால் அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீராமரையும் சீதா தேவியையும் வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர். இதேபோன்று கொசப்பேட்டை கோலக்காரன் தெருவில் உள்ள வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்து மகா தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கடையக்குடி அருகே ரகுநாதபுரத்தில் உள்ள அருள்மிகு பிரசன்ன ரகுநாத பெருமாள் கோவிலில் ஸ்ரீ ராம நவமி பிரம்ம உற்சவத்தை முன்னிட்டு தேரோட்ட திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மலர்களாலும் பழங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் நம்பெருமாள் எழுந்தருளி அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் பக்தி கோஷங்கள் முழங்க திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் நகரில் கீழ்பெரும்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரௌபதி அம்மனுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருள்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தி வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அர்ஜுனன் திரௌபதி அம்மனுக்கு வேத மந்திரங்கள் மற்றும் மேளதாளங்கள் முழங்க திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகே திருபுவனத்தில் உள்ள ஸ்ரீ கோதண்டராமர் சுவாமி கோயிலில் ராமநவமி பெருவிழாவை முன்னிட்டு கட்டு தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ரதாரோகணம் என்னும் கட்டுத்தேரில் சுவாமி எழுந்தருளி அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து கோதண்டராமரை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர். திருச்சி மாவட்டம் உய்யக்கொண்டான் திருமலை உஜீவநாதர் கோயில் பிரம்மோற்சவத்தின் 4ஆம் நாள் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. சுவாமி கைலாச பர்வத வாகனத்திலும் அம்பாள் கமல வாகனத்திலும் எழுந்தருளி கைலை வாத்தியங்கள் முழங்க வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். வெளிநெடுகிலும் பக்தர்கள் திரண்டு நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக வாகன மண்டபத்தில் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு மகா தீப சோடனைகள் நடைபெற்றன. கன்னியாகுமரி மாவட்டம் முட்டப்பதியில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டசாமி பதியில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு உற்சவ கொடி ஏற்றி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கிளியூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகமாரியம்மன் திருக்கோவிலில் செடல் திருவிழாவை முன்னிட்டு சாகை வார்த்தல் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தலையில் கூழ் குடங்களை சுமந்து கோயிலுக்கு ஊர்வலமாக வந்து அம்மனை வழிபட்டனர். கூழ் குடங்களை அம்மனுக்கு படையிலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் பங்குனி உத்திர திருவிழாவின் 6வது நாள் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. 63 நாயன்மார்களுடன் ஏகாம்பரநாதர் நகரின் முக்கிய வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வெளிநெடுகிலும் பக்தர்கள் சுவாமியை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர். ஸ்ரீ ராம நவமியை முன்னிட்டு தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு கோபாலகிருஷ்ணன் திருக்கோவிலில் சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றன. கோவில் வளாகத்தில் தனி சன்னதியில் அமைந்துள்ள ஸ்ரீராமர், சீதாதேவி மற்றும் லட்சுமண சுவாமிகளுக்கு வாசனை திரவியங்களால் அபிஷேக அலங்காரம் நடத்தி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சுற்றுவட்டார பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. பஞ்சஸ்தலங்களில் மண் ஸ்தலமாக சிறப்பு பெற்று விளங்கும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழா 5ஆம் நாள் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 10 தலைகள் கொண்ட கைலாச பீட ராவண வாகனத்தில் ராவணன் அலங்காரத்தில் ஏகாம்பரநாதர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதன் பின்னர் 4 ராஜ வீதிகளில் சுவாமி பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வழிநெடுகிலும் பக்தர்கள் திரண்டு நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் கள்ளங்குறிச்சியில் உள்ள கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து உற்சவ கொடி ஏற்றி மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கொடியேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஏரிகாத்த ராமர் திருக்கோவிலில் ராம நவமி உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. 81 கலசங்களால் திருமஞ்சனம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து வைரமுடி சேவை சாற்று மறை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் சீதாதேவி சுவாமிகள் புஷ்பக விமானத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து அருள் பாலித்தனர். திரளான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சக்கரவர்த்தி தனோஜாய சார்வபௌமாய மங்களம். இந்த க்ஷேத்திரத்துக்கு அவருடைய குரு ஆச்சாரியின் பெரிநம்பிகள் மூலமாக இந்த க்ஷேத்திரம் கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு நந்தி வாகனத்தில் சுவாமி திருப்பதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வழிநெடுகிலும் பக்தர்கள் திரண்டு நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருள்மிகு ஜனக நாராயண பெருமாள் திருக்கோவில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. பெண்கள் சோழவந்தானின் 4 ரத வீதிகளில் திருமண சீர்வரிசை கொண்டு வந்து வழிபாடு நடத்தினர். ஸ்ரீதேவி பூதேவி சமேத நாராயண பெருமாள் மணக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். சோழவந்தான் மற்றும் சுற்றுப்புற கிராம பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு மொய் எழுதி அன்னதானத்தில் பங்கேற்றனர். வேதாரண்யத்தில் உள்ள வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் ஸ்ரீராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ராமநாத சுவாமிக்கு ராமநவமியையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு புனித நீர் நிறைந்த கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் திரளான பக்தர்கள் குவிந்து வழிபாடு நடத்தினர்.
கொடுமுடியில் இருந்து தீர்த்தம் எடுத்து வந்து தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்து மலைக்கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். திரளான பக்தர்கள் காவடி சுமந்து வந்து முருகப்பெருமானுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். தருமபுரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அன்னசாகரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு விநாயகர் சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருத்தேர் திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சியுடன் கோலாகலமாக துவங்கியது. உற்சவர் மற்றும் மூலவர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை சமர்ப்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி அழகிய நம்பிராயர் கோயிலில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 3 கருட சேவை வீதி உலா விமரிசையாக நடைபெற்றது. இக்கோயிலில் நின்ற நம்பி, வீற்றிருந்த நம்பி, பள்ளிக்கொண்ட நம்பி என 3 நிலைகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இதனால் 3 நம்பிகளும் கருட வாகனத்தில் தனித்தனியே எழுந்தருளி வீதி உலா வந்து அருள் பாலித்தனர். சுவாமியின் கருட வாகன காட்சியை கண்டு பக்தர்கள் பரவசத்துடன் வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தங்க கவச அலங்காரத்தில் சுப்பிரமணிய சுவாமி வெள்ளி பூத வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். திரளான பக்தர்கள் சுவாமியை வழிபட்டு மனமுருக பிரார்த்தனை செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் சாத்தன்கோடு பகுதியில் உள்ள மகாவிஷ்ணு கோயிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கொண்டு கோபுரத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க அபிஷேகம் நடத்தி மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று கோபுர தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள தொட்டிய மதுரை காளியம்மன் கோயிலில் பங்குனி திருவிழாவை ஒட்டி 1000 பானையில் பொங்கலிடும் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. 1000 பானைகளில் பக்தர்கள் பொங்கல் வைத்து அம்மனுக்கு படைத்து வழிபாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.